வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சாரங்கபாணி ஜாதகம் அப்படின்ற தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் பிரியதர்ஷி தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் கொலை செய்யும் ஜாதகம் அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய கதை. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஜோசியம் ஜாதகம் இது மேலெலாம் அபார நம்பிக்கை உண்டு சின்ன வயசுலேருந்தே. அண்ட் ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு கார்பரேட்டில் சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் நம்ம ஹீரோயினும் அதே ஆஃபீஸை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்படுது அண்ட் ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுது. ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது எதிர்பாராத ஒரு நபரை வந்து இவர் மீட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த கைரேகைலாம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் பார்த்து சொன்னால் கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் இவர் கையை பார்த்துட்டு நீ கண்டிப்பாக கொலை பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் கொலை பண்ணால் நம்மளோட லைஃபே போயிருமே, ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு மர்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு என்னென்ன மாதிரியான பிளான் போடுறாரு அண்ட் டுவர்ட்ஸ் தென் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. கான்செப்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு சில்லியான கான்செப்ட் தான். பட் ஒரு ஃபன் மோடில் பார்க்கும்போது இந்த கதை ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹீரோ அண்ட் வெண்ணிலா கிஷோர் இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் நிறைய ஹியூமர் அப்படின்றது ஆங்காங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். எஸ்பெஷலி அந்த மர்டருக்கான பிளான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஆல்சோ இதில் அந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய கேயாஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கான ரீசன் அப்படின்றது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. இதில் ஹீரோயினாக வரக்கூடிய ரூபா கொடுவையூர் இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். கடைசியாக பார்த்தா யமகாதகி படத்தில் நடித்தவங்க இவங்க தான். இதுலேயும் ஒரு வித்தியாசமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு டைம் பாஸுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபன் மூவி தான். பட் இன்னுமே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.